இஸ்லாமியர்களுடன் நமக்கு எந்தவித பிணக்கும் கிடையாது. அந்த இஸ்லாமியனை பார்த்து நான் கற்றுக்கொள்ள ஆசைப்படுவது என்ன தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் இந்து மதம் என்பதை பெருமையுடன் மார்தட்டி சொல்லும். சேவை என்பது மனிதனின் தேவை என்பதை புரிந்து கொண்ட ஒரு நல்ல மதம், நல்ல மதத்தின் ஒரு பிராக்டிஸ் கிறிஸ்டியானிட்டி. சமூகத்திற்கு தேவை என்று வரும்பொழுது கர்சேவா தன்னுடைய பெயரின் பின்னால் பாரதி என்ற பெயரை இணைத்துக் கொள்ளுங்கள், உணர்வை இணைத்துக் கொள்ளுங்கள், அன்று நாம் முன்னே வருவோம். நான் இப்படி போட்டிருக்கேனா, இப்படி போட்டிருக்கேன், அந்த கதையெல்லாம் விட்டுருங்க. நான் கருப்பு சட்டை போட்டிருக்கேனா இல்ல வெள்ளை துணி போட்டிருக்கேனா, இதெல்லாம் ஒரு கணக்கா? என்னுடைய கண்ணனும் கருப்பு தான் ஐயா, தயவு செஞ்சு போட்டிருக்கேன். மிகச்சிறந்த ஒரு இந்து கலாச்சாரம். இங்கு பயணமே இலக்கு என்ற தெளிவோடு செயல்படுங்கள். இஸ்லாமியர்களுடன் நமக்கு எந்தவித பிணக்கும் கிடையாது. என்னுடைய வாழ்க்கையிலே மிக அருமையான நண்பர்கள் அனைவரும் இஸ்லாமியர்கள். அவன் சொல்லும் இந்த உலகத்தை படைத்த என் கண்ணுக்கு தெரியாத எந்த உருவத்தையும் இல்லாத ஆனால் அத்தனை உருவங்களை படைக்கும் அந்த மகாசக்தி அந்த அல்லாஹ் என்று சொல்லும் பொழுது அழகாக நம்முடைய கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையை சொல்லுகிறார், அர்ஜுனா, நாமரூப உலகத்திலே அவரவர்கள் விதத்திலே வழிபடுவார்கள். ஆனால் அத்தனை நாமங்களையும் கடந்து, பெயர்களையும் கடந்து, உருவங்களையும் கடந்து எல்லா உருவத்திற்கும் காரணமாக இருக்கும் மூல காரண ஒரு சக்தி இருக்கிறது இல்ல, அதுதான் நான் என்பதை நீ புரிந்து கொள்ளுங்க. God sent the Holy Spirit, பரிசுத்த ஆவி என்று சொல்லும் பொழுது, ஆவி என்றால் கண்ணுக்கு தெரியாத அந்த பரம்பொருள். அந்த பரம்பொருள் தான் ஐயா நாங்களும் அடங்குவது என்று அடையாளங்களை கடந்து பார்க்கும் பொழுது ஆண்டவன் ஒருவன் தான் என்பது எவ்வளவு தெளிவான ஒரு தெளிவு. அதுதான் சனாதன தர்மம், அதுதான் இந்து மதம் என்பதை பெருமையுடன் மார்தட்டி சொல்லுங்கள். அந்த தெளிவு இருந்தும் இன்று இந்த அவல நிலை ஏன் இருக்கிறது என்பதை சற்று யோசித்து பாருங்கள். 60 வருடங்களாக அராஜகமும் லஞ்சமும் ஊழலும் தலை விரித்தாடுகிறது என்றால் அதிலே பெரும்பான்மை மக்களுக்கு பெரும் பொறுப்பு இருக்கிறது என்பதை இன்றாவது உணருங்கள். அரசு என்பது அரசியலின் அடிப்படையில், அரசியல் பலம் என்பது தேர்தலின் அடிப்படை, தேர்வு என்பது எண்ணிக்கையின் அடிப்படை. The whole thing is a drama of calculation and numbers. Let's get it very clear. இது ஏன் தெரியுமா சொல்றேன்னா, இதை புரிஞ்சுக்கிறதுக்காகவே ஒரு சுயேட்சை வேட்பாளராக வெள்ளச்சேரி தொகுதியிலே கேண்டிடேட்டா நின்ன காரணத்தினால ஆழமாய் போய் புரிந்ததுனால சொல்றேன். இந்திய நாட்டில் உங்களுக்கு எந்த ஒரு எலெக்ஷன்லையும் ஜெயிக்கிறதுக்கு 35% 40% ஓட்டு கிடைச்சா போதும். 35% 40% கிடைச்சதுன்னா நீங்க வின்னர். அப்படி இருக்கும் பொழுது மைனாரிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய சிறுபான்மையினர், பொதுவாக நீங்க தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்களா இல்ல இந்தியா எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்முடைய இஸ்லாமிய நண்பர்கள் அதுல வந்து ஒரு 10-11% இருப்பாங்க, கிறிஸ்தவர்கள் 9 இருப்பாங்க, இல்லாம ஒரு 20% இருப்பாங்க, 20-22 அப்படிலாம். கேரளால அது 48% அந்த மாதிரி போகுது. ஆக அந்த 20%ல அவங்களுக்கு ஒரு மெஜாரிட்டி ஒரு 75% கிடைச்சா கூட அவங்களுக்கு 15% கிடைச்சு போச்சு. அடுத்தது தேவை மேலும் ஒரு 20 அல்லது 25% இதிலிருந்து அந்த பேலன்ஸ் பாக்கி இருக்கக்கூடிய 80 பெரும்பான்மை 80% மக்கள் இருந்து அவங்களுக்கு தேவையானது 1/4 பங்கு ஓட்டு. அந்த 1/4 பங்கு ஓட்டை அரசியலை வியாபாரம் செய்த, அரசியலை இவ்வளவு கேவலமாக தரம் குறைத்த எத்தனையோ கட்சிகள் எத்தனையோ விதங்களிலே எப்படிப்பட்ட அது அந்த 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 எண்ணங்களையும் அந்த தாக்கங்களையும் பத்தி நான் பேச தேவையில்லை, திசை திருப்பி ஓட்டு வாங்குவதற்கான சாத்தியம் இருக்கிறது. இந்த 15% கேரண்டீடு ஓட்டு பிளஸ் 20% துண்டு விழும் ஓட்டு, இது ரெண்டும் சேர்ந்தா எந்த கட்சியும் ஜெயிக்கலாம். ஆனால் அந்த 1/4 பங்கு துண்டு ஓட்டு இந்த கூட்டத்தில் தானே வருது. நீங்க தானே தட்டி குட்டி வளர்த்துறீங்க, நீங்களும் நானும் தானே. ஆக அதர்மம் தலை தழைக்கிறது என்றால் அதற்கு அடிப்படை காரணம் நம்முடைய மெத்தனமும் கவனக்குறைவும் என்பதை தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. தேசப்பற்று என்பது சாயந்தரம் என்னுடைய டிஃபனை சாப்பிட்டுட்டு ராத்திரி டின்னருக்கு முன்னால மயிலை மாங்கல்ல போய் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா பேச்ச கேட்பன்னு வர்றது கிடையாது. That is not patriotism, that is not contribution, for God's sake. என்றைக்கு நாம் செயல்பட ஆரம்பிக்கிறோமோ அதுல நம்ம வந்து கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. கத்துக்க வேண்டியதுல கத்துக்கிட்டோம்,
ஒரு அறிவுஜீவித்தனமா கத்துக்கிட்டோம். அந்த இஸ்லாமியனை பார்த்து நான் கற்றுக்கொள்ள ஆசைப்படுவது என்ன தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவன் யாரா இருந்தாலும், எந்த ஊர்ல இருந்தாலும், எப்படி இருந்தாலும், ஒரே அல்லாஹ் 5 தடவை தொழுகையோட அந்த டிசிப்ளின் இருக்குல்ல, அந்த டிசிப்ளினுக்கு நான் அவனை வந்து சலாம் போடுறேன். நண்பர்களை, இஸ்லாமிய நண்பர்களை நான் உங்களை வணங்குகிறேன். அதுக்காக அந்த தகுதியை, அந்த குவாலிட்டியை, அந்த குணத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். தினம் தினம் நீ நிச்சயமாக ஒரு கடவுளை நம்புகிறாய் என்றால் பொதுவாக நாம் அனைவரும் கடைபிடிக்கும் ஏதாவது பழக்கம் உண்டா என்று கேட்டால் வருத்தத்துடன் பதில் தெரியாது, கிடையாது. இரண்டாவது, கிறிஸ்தவனிடம் எனக்கு மதிப்புள்ள விஷயம் என்னவென்றால், எங்க இருந்தாலும் முதல்ல போய் சின்ன ஒரு குடிசை வைக்கிறதுக்கு முன்னால ஒரு குடிசையில சின்ன ஒரு டாக்டராவோ நர்ஸாவோ ஸ்கூலாவோ ஆரம்பிப்பான். சேவைங்கிறத அடிப்படை வச்சுக்கிட்டு மெதுவாக மற்ற வேலைகளை அவன் கவனிப்பான். ஆனால் இருந்தாலும் இன்றைக்கு உங்க பிள்ளைகளா இருக்கும், எந்த பிள்ளைகளா இருக்கும், எங்கே இருக்கட்டும், நீங்க எல்லாரும் கான்வென்ட் ஸ்கூலுக்கு அதுக்குன்னு போறீங்கல்ல, அதுக்கு காரணம் என்னன்னா சேவை என்பது மனிதனின் தேவை என்பதை புரிந்து கொண்ட ஒரு நல்ல மதம், நல்ல மதத்தின் ஒரு பிராக்டிஸ் கிறிஸ்டியானிட்டி. நீங்களும் நானும் என்று இந்த சேவை மனப்பான்மையை இந்துக்களின் நிரந்தர வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்க போகிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். சீக்கியர்களை பாருங்கள். சமூகத்திற்கு தேவை என்று வரும்பொழுது கர்சேவா என்றால் செயலால் தர்மம் செய்வது என்ற அருமையான கருத்தை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மயிலாப்பூர் கோவிலுடைய இவ்வளவு பெரிய வீதி இருக்கு. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இத்தனை சமுதாயம் சேர்ந்து வந்து இதை ஏன் துப்புரப்படுத்துவது இல்லை, தண்ணி விட்டு கழுவுவதில்லை, அதை கர்சேவா என்று மாற்றுவதில்லை. யோசித்து பாருங்கள். Reactive coming together is of no hand. Reactive coming together is of no value. But proactive reconstruction, ஆக்கபூர்வமாக மற்றும் சிறப்பெடுக்கும் மற்றும் மேன்மையை அடையக்கூடிய மற்றும் மிக சிறப்பாக இந்த பாரதத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தனி பலமாக இந்த சமுதாயம் உருவாக்க வேண்டும் என்றால், அருமை மக்களே, எப்படி அன்று ஒரு ராஜா ரஞ்சித் சிங், எப்படி அன்று ஒரு குரு ஒவ்வொரு உண்மையான சீக்கியனின் பின்னால் சிங் என்ற பெயரை பொருத்தி கொண்டானோ, அதே போல அமர்ந்திருக்கும் நீங்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய பெயரின் பின்னால் பாரதி என்ற பெயரை இணைத்துக் கொள்ளுங்கள், உணர்வை இணைத்துக் கொள்ளுங்கள். அன்று நாம் முன்னே வருவோம். ஆக நண்பர்களே, சிந்தனை மட்டும் போதாது, எண்ணங்கள் மட்டும் போதாது, இணைந்த ஒரு தொலைநோக்கு பார்வையும் தேவையான வளர்ச்சிக்கான திட்டமும் ஒரு சமுதாயத்திற்கும் ஒரு சமூகத்திற்கும் தேவை. அதற்கான ஆக்கப்பணிகளை ஒன்றிணைந்து செயல்படுத்த ஆரம்பியுங்கள். வேறு ஏதோ ஒரு நிலைக்கு செல்வோம். இந்த பாரதத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். தயவு செய்து அடையாளங்களின் அடிப்படையிலே வாழ்க்கையை நடத்துவதை விட்டுவிடுங்கள். நான் இப்படி போட்டிருக்கேனா, இப்படி போட்டிருக்கேன், அந்த கதையெல்லாம் விட்டுருங்க. தயவு செஞ்சு விட்டுருங்க. நான் கருப்பு சட்டை போட்டிருக்கேனா இல்ல வெள்ளை துணி போட்டிருக்கேனா இதெல்லாம் ஒரு கணக்கா? என்னுடைய கண்ணனும் கருப்பு தான் ஐயா, தயவு செஞ்சு போட்டிருக்கேன். என்ன பெரிய சபரிமலைக்கு போகும்போது எல்லாமே கருப்பையா, எல்லாருமே சாமியா, எவ்வளவு பிரமாதமான ஒரு தத்துவம். ஆக மேலெழுந்த வாரியான விஷயங்களை விட்டு விடுங்கள். ஒவ்வொருவரும் என்னுடைய அன்றாட வாழ்க்கையிலே ஒவ்வொரு வாரமும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் இந்த புதிய சமுதாய பாரதி கண்ட பாரதத்தை உருவாக்க தயாராகிறோமா என்ற கேள்வியை ஆழ்மனதிலே கேளுங்கள். அந்த ஆர்வத்துடன் செயல்பட ஆரம்பியுங்கள். இது ஒரு பயணம். இது எப்படிப்பட்ட பயணம்? பல பயணங்கள் ஒரு இலக்கை நோக்கி போய்கொண்டிருக்கும். இங்கே இலக்கு மிகச்சிறந்த ஒரு சமுதாயம், மிகச்சிறந்த ஒரு பாரதம், மிகச்சிறந்த ஒரு இந்து கலாச்சாரம். இங்கு பயணமே இலக்கு என்ற தெளிவோடு செயல்படுங்கள். அந்த நாளுக்காகத்தான் நான் காத்திருக்கிறேன். அப்படிப்பட்ட முயற்சியை நாம் மேற்கொள்வோம். அதற்கு இத்தனை ஆர்வத்தோடு நீங்கள் வந்தது போல எப்பொழுதும் கைவிடுப்பீர்கள் என்று நம்புகிறேன். நேரத்தை, உதவியை, உழைப்பை, பொருளை, தொடர்பை இதையெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க முடியுமோ அதையெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க தயாராக இருங்கள். அந்த ஒரே வழியில் தான் உங்களுடைய பங்களிப்பு, அர்ப்பணிப்பு இருக்க முடியும். அந்த பங்களிப்பு, அர்ப்பணிப்பு என்று சேர்ந்தால் அது ஆக்கபூர்வம் என்ற செயல்பாடாக மாறும். செயல்பாடாக மாறும்போது இந்த பயணம் வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி.
பெருமையுடன் மார்தட்டி சொல் பாரத் மாதா கி தோள் கொடுத்து உடன் நின்று சொல் பாரத் மாதா கி வணக்கம். இஸ்லாமியர்களுடன் நமக்கு எந்தவித பிணக்கும் கிடையாது. அந்த இஸ்லாமியனை பார்த்து நான் கற்றுக்கொள்ள ஆசைப்படுவது என்ன தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் இந்து மதம் என்பதை பெருமையுடன் மார்தட்டி சொல்லும். சேவை என்பது மனிதனின் தேவை என்பதை புரிந்து கொண்ட ஒரு நல்ல மதம், நல்ல மதத்தின் ஒரு பிராக்டிஸ் கிறிஸ்டியானிட்டி. சமூகத்திற்கு தேவை என்று வரும்பொழுது கர்சேவா தன்னுடைய பெயரின் பின்னால் பாரதி என்ற பெயரை இணைத்துக் கொள்ளுங்கள், உணர்வை இணைத்துக் கொள்ளுங்கள். அன்று நாம் முன்னே வருவோம். ஹாட் சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய ஃபன் நெட் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.